சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் டீ பிளாஸ்கில் மண்ணெண்ணெய் எடுத்து வந்து திடீரென தற்கொலைக்கு முயன்ற பெண்ணால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், அந்த பெண் யார்? திடீரென அவர் இந்த சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கு காரணம் என்ன? அவரது புகார் என்ன? வணக்கம். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல சிறிது நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெண் ஒருவர் திடீரென மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிளாஸ்க்ல அந்த மண்ணெண்ணெயை எடுத்து வந்து மேல ஊற்றிக்கிட்டது மிகவும் அங்க பரபரப்பாக காணப்பட்டிருந்தது. சென்னை வியாசர்பாடி பகுதியை சேர்ந்தவர் தினேஷ், இவருடைய மனைவி திவ்யா. தினேஷ் ஆட்டோ ஓட்டி வருவதாகவும் இவர் மீது ஏற்கனவே ஒரு கஞ்சா வழக்கு இருக்கிறது. இந்த நிலையில வியாசர்பாடி போலீசார் பொய் வழக்கு போடுவதாக கூறி தினேஷ், அவருடைய மனைவி திவ்யா மற்றும் 2 மகளுடன் சென்னை காவல் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அப்போதுதான் அவர் கொண்டு வந்த அந்த பிளாஸ்க்ல மண்ணெண்ணெயை வைத்திருந்தது போலீசார் அதை பார்க்காமல் விட்டிருக்கிறார்கள். அதனை திடீரென திவ்யா அவர் மீது ஊற்றி பற்ற வைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பிரிவு போலீசார் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு தண்ணீர் ஊற்றி காப்பாற்றினர். போலீசாருடைய விசாரணையில தினேஷ் மீது வியாசர்பாடி போலீசார் பொய் வழக்கு போடுவதாகவும் அதற்கு புகார் கொடுக்க வந்ததால் உள்ளே விடவில்லை என்று, தங்களால் எழுத தெரியாது என்பதனாலும் எப்படி புகார் கொடுக்க முடியும், எங்களால எழுத தெரியாது, புகார் கொடுக்க முடியாது, ஓரளவு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். வியாசர்பாடி காவல் நிலையத்துல 2 காவலர்கள், அந்த காவல் நிலையத்தில் உள்ள 2 காவலர்கள் வியாசர்பாடி பகுதியில கஞ்சா விற்பனை செய்பவர்கள் யார் யாரென எங்களுக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டும், அப்படி இல்லை எனில் உன் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து விடுவோம் என போலீசார் தொடர்ந்து மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டிருக்கிறார். அதன் காரணமாக தான் காவல் ஆணையர் வந்திருந்தோம், காவல் அலுவலகத்திற்கு வந்திருந்தோம். ஆனால் இங்கு எங்களுக்கு புகார் எழுத படிக்க தெரியாத எங்களுக்கு புகாரை எழுதி கொடுக்க சொன்னாங்க. அது முடியாத காரணத்தினால நாங்க ஓரலா சொல்றோம். ஆனால் எங்களை புகார் நீங்க எடுத்துட்டு வந்தா தான் உள்ள வர முடியும்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. வேற வழியின்றி நாங்கள் சூசைட் பண்ணிக்க நான் விரும்பிய காரணத்தினால நான் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக போலீசார் அவரை மீட்டு இப்போ தற்போது திவ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு அறிவுரை வழங்கி திரும்ப வீட்டுக்கு அனுப்பக்கூடிய முயற்சியும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.